வணக்கம். ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜா ஈழத்திலேருந்து என்னுடைய பதிவு கட்டாயமாக்கப்பட்டது. இதை பேசக்கூடாதுன்னு நான் 4 நாளாக பொறுமையாக இருந்தேன். நான் அது பேசித்தான் ஆகணும். இதை பற்றி நான் ஏற்கனவே பதிவு போட்டிருக்கேன். இந்த பாலியல் துஷ்பிரயோகம்ன்றது எவ்வளவு கொடுமையானதுன்றது சொல்லி அடங்காது. அதை அனுபவிக்கிற ஒவ்வொரு ஆட்களுக்கு தான் தெரியும். 13 வயசு பிள்ளை, 32 பேர். அந்த குழந்தை என்ன பாடுபட்டிருக்கும். எனக்கு சரியாக கோபம் பெறுது. சரியாக உண்மையாகவே ஆத்திரமும் கோபமும் தான் பெறுது. அவ்வளோ பேருக்கு அடி கொடுத்துருக்க கூட ஆண் உறுப்பு அறுத்திருக்கணும். சுடு மணலில் கையை காலை கட்டி போட்டிருக்கணும். சின்னியாக தற்றமான வேலை செஞ்சிருக்கணும். அடித்தது போதாது. அந்த குழந்தை மரணிச்சித்து 5 நாள், 32 பேர். ஒரு ஓட்டக்காரன் செய்த வேலை. அந்த புள்ள எனக்கு உண்மையாக அந்த தாய் தாப்பண்ட மனநிலை எப்படி இருக்கும்ன்றது தான் எனக்கு ஆக்ரோஷமாக இருக்குது. இவ்வளவுக்கு பொறுமையாக என்ற தாயகத்தில் நான் ஈழத்தில் இருந்தாலும் எனக்கு தாய் உறவு, தொப்புள் கொடி உறவு. நாங்கள் அந்த குழந்தைக்கு நடந்தது எந்த குழந்தைக்கு நடந்த மாதிரி தான் எனக்கு அந்த கோபமும் என்னோட கையில் கிடைச்சிருந்தா என்ன செய்வேன்னு சொல்லியிருந்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்யணுமோ செய்திருக்கு. இந்த 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 வேலை கடுமையான நடவடிக்கை எடுத்தே ஆகணும். அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்த ஒரே நாளில் போயிடும் உயிர். சின்னி அவனை தண்டனை கொடுத்தே ஆகணும். அவன் அவ்வளோ பேருக்கும் கண்டிப்பாக தண்டனை கிடைத்தே ஆகணும். ஆன்மீகத்தில் ஒழுக்கமாக இருக்கிற, பண்பாடில் இருக்கிற எனக்கே இவ்வளவு ஆத்திரம் வருது என்று சொன்னால், ஒரு தாய்மை, நீ ஒரு ஆம்பளை, நீ பிறந்தது எந்த வாசலால், உனக்கு ஒரு அண்ணன் தங்கச்சி இருந்திருந்தா நீ செய்வியா? உன்னை விடக்கூடாது. 1-2 பேரில் 32 பேர். இது உங்கள் எல்லாருக்கும் ஒரு பாடமாக இருக்கணும். இந்த குழந்தை சொல்லிட்டு செத்திருக்குது, நான் பிறந்தாலும் இந்தியாவில் பிறக்கக்கூடாது. அது பொய்யா மெய்யா நமக்கு தேவையில்லை. 32 பேர். அந்த பச்சை மண் அதுக்கு என்ன தெரியுண்டா? எருமைகளா? நீங்களா மனுஷனுங்களாடா? ஏண்டா வாழ்கிறீங்க? ஒரு அம்மாவுக்கு தானேடா நீங்கள் பிறந்திருப்பீங்க. அவங்களையும் இல்லாடா நீங்கள் நாசமாக்குறீங்க. தெருவுக்கு தெரு ஈன பிறவியல். இந்த பச்சை மண்ணுக்கு நடந்த கொடுமை இதோட ஒரு முற்றுப்புள்ளி. எந்த இடத்துலையும் எந்த நாட்டிலையும் இவனுங்களுக்கு செய்கிற தண்டனை கண்டிப்பாக எந்த ஒருவனும் செய்ய பயப்படணும். ஏற்கனவே ஒரு அண்ணன் செய்தான் ஒரு வேலை, அதே வேலையை நீங்கள் மக்கள் எல்லாரும் சேர்ந்து செய்யுங்க. இப்படியான 32 பேரும் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக எனக்கு கோபம் வருது இந்த விஷயத்தில். இப்படி ஒரு அனர்த்தம் நடக்கக்கூடாது. எனவே தயவு செய்து தாயகத்தில் இருக்கிற அனைத்து பெரியவங்களும் இவர்கள் அவ்வளோ பேருக்கும் தக்க தண்டனை நீங்கள் கொடுத்தே ஆகணும். ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜா ஈழத்திலிருந்து. நன்றி.